பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், அதுல 8வது வசனம். இந்த நாட்களிலே கர்த்தர் அநேகருக்கு தொடும்படியான வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார். அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள். என்னென்ன காரியங்களில சோர்வா இருக்கிறீங்க, பலவீனம் மட்டும் இருக்கிறீங்க, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்ற தெரியல, நான் ரொம்ப வருஷமா இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தினால தாக்கப்பட்டிருக்கிறேன், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதுல பின்பகுதியில சென்ற வசனம், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். இது யாரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னா, ஆகாரை பார்த்து கேட்கிறார். ஆகார் சாராயை விட்டு ஓடி போய் ஒரு வனாந்தரமான பாதைகளில் போகும் பொழுது ஆகாரை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். ஏன் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆகார் எங்க இருந்து வர்றாங்க, எங்க போறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் ஆகாரை பார்த்து கேட்கிறார். கேட்கும் அந்த ஒரு விசாரணை. இப்போ ஒரு விசாரிப்பு. கர்த்தர் நம்மளை பார்த்து விசாரிக்கிறார். நம்ம ஒரு வேலை ஏதாவது ஒரு காரியத்துல சோர்வுபட்டு பலவீனப்பட்டு இனிமேட்டு ஒண்ணுமே நடக்காது, காரியங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எழும்பி வர்றதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை அப்படிங்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீங்க கூட ஒரு ஆகாரா இருந்தீங்க அப்படின்னா ஆகாரை பார்த்து கர்த்தர் கேட்கிறது போல உங்களை பார்த்து கேட்கிறார். மகளே, மகனே, எங்கே போகிறாய், ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாய், ஏன் இப்படி இருக்கிறாய், ஏன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏன், எதற்காக அப்படிங்கறது இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன். நாட்களில் சொல்றீங்க, நிறைய பேர் சொல்ற காரியங்கள், கர்த்தர் என்ன கண்டுக்கல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் என்கிட்ட பேசல, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார், ஆனா எனக்கு பதில் கொடுக்கல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அவர் ஆகாரை விசாரித்தது போல தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில நாமை விசாரிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே விசாரித்து ஆகாரை மறுபடியுமாக சாராளிடத்திற்கு ஆண்டவராகிய இயேசு போக சொல்லுகிறார். போக சொன்னதுக்கு பிறகு அங்க என்ன நடக்க? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போ ஆண்டவர் அங்க சாராள்கிட்ட போய் மறுபடியும் அங்க இருக்க சொல்லும் பொழுது மறுபடியும் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தன் கணவனால் துரத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. கணவன் துருத்திர தண்ணி வச்சு அந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுறாரு. அப்போ அந்த ஆகாருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன் புருஷன் தன்னை தன் வீட்டில இருந்து வெளியே துரத்தி விடுகிறார். வனாந்தரமான இடத்துக்கு ஆகார் போகிறார்கள். போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போனதுக்கு பிறகு ஒரு சூறைச்செடியின் கீழே பிள்ளை கொண்டு விட்டுக்கிட்டு அந்த தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சத்தமிட்டு அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, குடிக்க தண்ணி இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அதுல ஒரு வசனம் இருக்கு 15, ஆதியாகமம் 21:15. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை சூறை செடியில ஒரு செடியின் கீழே விட்டுன்னு போட்டிருக்கு. ஒரு செடியின் கீழே விட்டுட்டு ஆகார் ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து அழுகுறாங்க, பிள்ளை ஒரு பக்கம் கிடந்து கத்துது, தண்ணி தாகத்தினால கத்துது, பசியினால கத்துது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னா, ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல டாக்டர்ஸ்கள் கைவிட, அதே அந்த ஆகாரை ஆபிரகாம் கைவிட்ட ஒரு சூழ்நிலை. யாருமே அந்த வனாந்தரத்துல யாரு இருப்பா? ஒருகான நீங்க யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி கிடைக்காது, ஒரு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடைக்காது, ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை. யாருமே அந்த இடத்துல நமக்கு கை கொடுக்க இருக்க மாட்டாங்க. அந்த இடத்தில் தான் தேவன் வருவார். எல்லாரும் ஒதுக்கி, எல்லாரும் வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டு, இவங்க ஒன்றுக்குமே உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டின நேரத்துலதான் கர்த்தர் வருவாரு. 10 பேர் நமக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்போது கர்த்தர் ஒதுங்கியே நிற்பாரு. யாருமே இல்ல, சாப்பிட்டு முடிஞ்சுங்கிற சூழ்நிலையில அங்க ஆண்டவர் வருவாரு. அங்கே அப்படிதான் ஆகார் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஆகாரும் பிள்ளையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைங்களை கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார்.
கேட்டு அங்க என்ன சம்பவிக்குது பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பயம், இந்த நாட்கள்ல பயம், என்ன செய்ய போறோமோ, யாது செய்ய போறோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு மனிதர்களுக்கு இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முக்குல பேருந்து அழுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் பதில் தரக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவர் நம்ம கூட பேசக்கூடிய தேவனாயிருக்கிறார். பயப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர், இந்த பைபிள்ல நிறைய இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்றுதான் ஆண்டவர் அநேக இடங்களில் நமக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். அதனால என்ன சம்பவித்தது அங்க கேட்கிறாரு, ஆகாரே நீ எங்க போற, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிற. நீ எங்க போகாத, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். சரியா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறார் ஆண்டவர். நீ எங்க போற, உனக்கு அப்படி என்னத்த சம்பவிச்சுட்டு, அப்படி வந்து நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன், உங்க கூட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறார். அதனால அங்க விசாரிச்ச தேவன் இங்கேயும் விசாரிக்கிறார். நீ எதுக்கு பயப்பட்டுட்டே இருக்கிற, நீ எதுக்கு பயப்பட்டு இருக்கிற, நீ வந்து உன்னுடைய அழுகையின் சத்தத்தை, உன் பிள்ளைனுடைய அழுகை சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன். நான் உன் பிள்ளைங்களை வெறுமையா நான் விட்டுற மாட்டேன், உன்னை நான் வெறுமையா விட்டுற மாட்டேன். நீ கேட்கிற காரியங்கள் கொஞ்சம் கால தாமதமானாலும் உனக்கு அந்த காரியத்தை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆகாரை பத்தி நம்மள்கிட்ட கர்த்தர் பேசுகிறது. பயப்படாதே, விசாரிக்கிறார். விசாரிப்பின் தேவன் அவர். நம்ம நினைக்கலாம், ஒருவேளை எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம இல்லாதபடிக்கு தனிமையில தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் கேட்கிறார், ஆகாரே எங்கே போகிறாய், நீ எங்க இருந்து வருகிற, நீ எங்க போகிற, நீ ஏன் பயப்படுற, நீ கலங்காத, நீ விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் கர்த்தருக்கு முன்னாடியே அந்த தண்ணி துறவ ஆகாருக்கு கண்ணில் காமிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அழுது ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுதுதான் அந்த தண்ணீர் துறவை அவர் காமிக்கிறாரு. முன்னாடி அந்த தண்ணீர் துறவை அவருக்கு காமிச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரைத்தான் விசுவாசிக்க வேண்டும். மனிதர்களே இல்ல, மனிதர்களுக்கு பின்னாடி போற காரியத்தை தேவன் விரும்பல. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் வந்து நம்முடைய சத்தத்தை கேட்பார், கேட்டு நம்மளிடத்தில் பேசுவார். இந்த நாட்கள்ல அநேகர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, யூடியூப்ல மெசேஜ்கள் ஓடுற ஊழியக்காரங்களுக்கு அநேகருடைய நண்பரை எடுத்து வச்சு கொண்டு அவர் ஒவ்வொரு ஆட்களுக்கா போன் பண்ணி எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி மனிதர்கள் பின்னாக போய்கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், நான் ஜெப குறிப்பு சொல்றது தப்புன்னு சொல்லல, ஜெப குறிப்பு சொல்லணும். அதுக்காக நாம ஜெப குறிப்பெல்லாம் சொல்லிட்டு நாம ஊரை சுத்திட்டு இருக்க கூடாது. ஜெப குறிப்பு ஒரு பக்கம் சொல்லி அவங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனாலும் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபிப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய பாதத்துல இருந்து வண்ணாந்தரமான வாழ்க்கையா தாங்க இருக்கும். வனாந்தரத்துல தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, பயங்கர சூடா இருக்கும், ரொம்ப வேதனைகளை தாங்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கும். வனாந்தர பாதைன்னா அதுதான். ஆகாரம் அந்த வனாந்தர பாதையில தான் கடந்து சென்றாங்க. செல்லும் பொழுதுதான் அந்த வனாந்தரத்திலே இருக்கும் அந்த அழுகிறார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏசப்பா, என் பிள்ளை சாக போறான், இனி என்னால பார்க்க முடியாது ஏசப்பான்னு சொல்லி அந்த சாகக்கூடிய சூழ்நிலை அந்த மகனுக்கு உண்டாய், ஆகாருக்கு உண்டாய். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அழுகிற பொழுது அந்த இடத்திலே தேவதூதன் ஆகாருடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்திலே ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், என்ன சம்பவித்தது, எதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன சம்பவிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல தண்ணீர் துவரை காட்டி அந்த இடத்துல பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கிறது கர்த்தராகிய தேவன் உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே மனாந்தரமான பாதையில போய் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் கேட்கிறார், உனக்கு அப்படி என்னதான் சம்பவிச்சு, நீ செத்து போகல, உயிரோட தானே இருக்கிற, நான் உனக்கு வேண்டிய காரியங்களை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். முதலாவது ஃபர்ஸ்ட் விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன் நம்மளை விசாரிக்கிறார். நம்ம நினைப்போம் எல்லாரும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு சத்தமும் நம்ம காதுல கேட்கல, ஏசப்பா என்கிட்ட பேசல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, வனாந்தரமான பாதைகளில் ஆகாரை போல ஒருவேளை கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் பதில் தருவார். கொஞ்சம் காத்திருக்க வைக்கிறார் என்றால் நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயமா இருக்கிறோம். அதில் காத்திருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை
ஆதரிப்பார், உங்களை விசாரிப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவது தேடுதல். கர்த்தர் தேடுறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளை, அங்கே நீ எதுக்கு கலங்குற, நீ எதுக்கு பயப்படுற, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போறங்கிற ஒரு விசாரிப்பு. தேவன் விசாரிக்கிற தேவன். இங்கே ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்க இருக்கிற மகனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ எங்க இருக்கிற? ஆதாம் பாவம் செஞ்சு விட்டு ஒரு செடியின் கீழே போய் மறைந்து கொள்கிறார். ஒரு செடிக்கு பின்னாடி போய் மறைந்து கொள்கிறார். அங்க ஆண்டவர் வருகிறார். ஆண்டவருக்கு தெரியும் அங்க ஆகாரையும் தெரியும். ஆகார் எங்க போறாங்க, எங்க வர்றாங்க எல்லாமே ஏசப்பாக்கு தெரிஞ்சாலும் ஆகார பார்த்து கேட்கிறாரு, நீ எங்க போற, எங்க வர? இங்க ஆதாம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிறாருங்கிறது இயேசுக்கு தெரியுமா, கர்த்தருக்கு தெரியுமா, தெரியாதா? ஆனாலும் ஆதாமை நோக்கி கேட்கிறார், நீ எங்க இருக்கிற ஆதாமே, நீ எங்க இருக்கிற ஏவாளேன்னு சொல்லி கேட்கிறார். தேடுகிற தேவன், நம்மளை தேடுகிற தேவன். ஆனால் நாம் சில நேரங்களிலே சில பாவங்களை செய்து கொண்டு தேவனுக்கு பின்னாக மறைந்து கொண்டிருக்கிறோம். வெளியில வர முடியல. ஐயோ, நான் இந்த துணிகரமான இயேசுவை பத்தி அறிஞ்ச பிறகும் நான் இந்த ஒரு துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டேனே, இப்படி நான் பண்ணிட்டேனே, இனி நான் ஏசப்பாக முன்னாடி போய் நான் எப்படி நிற்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் நிர்வாணிகளா இருக்கிறதுனால் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்து நிர்வாணிகளா இருந்ததுனாலதான் ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்த நாட்களிலும் பாவம் செய்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னைக்கு பாவம் செய்து விட்டு தேவன் பார்த்து விடுவார். தேவன் முன்னாடி நான் எப்படி போய் நிக்கிறது, நான் எப்படி ஜெபிக்கிறது, நான் எப்படி ஆராதனை செய்கிறது, நான் எப்படி ஆலயத்துக்கு போறது இப்படின்னு சொல்லி பாவத்தை, துணிகரமான பாவத்தை செய்து விட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாட்களில் கேட்கிறார். ஆதாம் உங்களுடைய ஒவ்வொரு பெயர்களையும் சொல்லி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்க இருக்கிறாய், நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ வா, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாத, நீ வந்துரு எங்கிட்டன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை தேடி வருகிறார். அவர் விசாரிக்கிற தேவன், தேடி வருகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆதாம் எனக்கு ரொம்ப தொட்ட வசனம் என்ன தெரியுமா? அந்த நாட்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மீறுதல் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அவர்கள் உடுத்திக்கொள்ள வஸ்திரம் இல்லாது இருந்தது. அவர்கள் கர்த்தருடைய மகிமையினால் பூட்டப்பட்டிருந்தார்கள். அப்படியே அவருடைய மகிமையின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பாவம் செய்த பொழுதோ அவர்கள் நிர்வாணிகளாகிவிட்டார்கள், நிர்வாணிகள் ஆனார்கள். ஆனால் சர்ப்பத்தை சபிக்கிறார். ஆதாமுக்கு சாபம், ஏவாளுக்கு சாபம். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாம் சொல்லிக்கிட்டு அவர்களுக்கு ஒரு ஆட்டை அடித்து அந்த தோல் உடைகளை உண்டாக்கி அவருடைய நிர்வாணத்தை அவர் மூடுகிற தேவன். இந்த நாட்களிலே நம்ம இவங்க கதையை பார்க்கலாம். காயினுடைய கதை. காயின் என்ன செய்யறாரு அப்படின்னா, தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை தன் சகோதரர்களுக்கு போய் சொல்லுகிறார். 2 சகோதரர், மொத்தம் 3 பேர் இருக்கிறார்கள். அதில் காயின் என்ன செய்யறான் அப்படின்னா, தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் மூடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா சகோதரர்களுக்கு போய் அதை அறிவிக்கிறான். சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ஞானம் உள்ள பிள்ளைகள் பின்னிட்டு தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார்கள். இந்த நாட்கள் கர்த்தர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அருமையான வசனம் என்னன்னா, நாம நிர்வாணிகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு காலத்தில் நிர்வாணிகளாய் வாழ்ந்த நம்மை இன்றைக்கு அவரை சிலுவையில் அட்டிக்க கொடுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நமக்கு ஆடைகளை கொடுத்து தேவன் நம்மளை அழகாக வைத்திருக்கிறார். மூடிக்கொள்றதுக்கு வஸ்திரம். இன்னைக்கு நம்ம நிர்வாணிகளா இல்லை. நிர்வாணிகள் பாவம் செய்த நிர்வாணி தான். நான் அதை ஓப்பனா சொல்றேன். பாவம் செய்கிறவர்கள் நிர்வாணிகள் தான். பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு அந்த நாட்களில் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நிர்வாணிகளாய் இருக்க ஒருபோதும் அவர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு உடுத்தினார். நாம் இந்த நாள் என்ன செய்கிறோம்? ஒருவருடைய நிர்வாணங்களை பார்த்து நம்ம மற்றவரிடத்துல போய் அதை குறையாய் சொல்லுகிறோமா? காயினை போல குறையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். அந்த நாட்களிலே காயின் இந்த தவறை செய்ததுனால காயின் சபிக்கப்பட்டவனாய் போய்விட்டான்.
நாம சகோதரருடைய குறைகளை காணும்போது, சகோதரருடைய குற்றங்களை காணும்போது நாம என்ன செய்கிறோம்? எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். இந்த பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அவன் அப்படி, இவன் இப்படி என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் போய் நாம் கூறுவோம் என்றால் நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் வேதத்திலிருந்து தான் வார்த்தைகளை சொல்லுகிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். தேடும் தெய்வம் தேடி வருகிறார். எங்க இருக்கிற ஆதாமே, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ வெளியே வா, நீ ஆராதனைக்கு போ, நீ ஆராதனைக்கு வந்து ஆராதி, நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, நீ எனக்கு எடுத்த காரியங்களில் நீ ரொம்ப கரிசனையா இரு, என்ன நீ கனம் பண்ணு, எனக்கு பயப்படு, நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு மறைந்து நிர்வாணிகளா இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறார். பயப்படாதே மகளே, பயப்படாதே, நீ வெளியே வா, உன்னை தேடிதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த மெசேஜை கொடுக்கிறாரு. உன்னை தேடுறாரு, நீ தேடுறாரு. உடனே நீ யார் இந்த மெசேஜ் நீங்க யாரு கேட்டாலும் சரி, எந்த ஒரு பாவத்தில் இருந்தாலும் முழங்கால் நின்று தேவனை நோக்கி கெஞ்சுங்கள். ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி தேவனை நோக்கி கெஞ்சும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது விண்ணப்பத்தை கேட்கிறது. முதலாவது விசாரிப்பு, இரண்டாவது தேடுதல், மூன்றாவது விண்ணப்பத்தை கேட்கிறார். எசேக்கியேல் ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதுல ஒரு மனுஷன் எசேக்கியாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா என்ன செய்யறாரு அப்படின்னா, எசேக்கியாக்கு 4 குறிச்சிட்டார் ஆண்டவர். நீ இந்த நாள்ல செத்து போயிருவ அப்படின்னு சொல்லி எசேக்கியாக்கு 4 குறிச்சிட்டாரு. என்னன்னா, எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தாருன்னு இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு மரணம். அப்ப ஏசாயாவை அனுப்பி உன் மரண நாள் சம்பவிக்கிறது, அதனால உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. யார்கிட்ட? எசேக்கியாவிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எசேக்கியா ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் பாருங்க, எனக்கு அது யூகிக்க முடியல. அந்த பிரேயர் அவரு செபிக்கிற ஜெபம் சடனா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகுது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த ஜெபம் போகுது. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்றாருங்க. இந்த நாட்கள் அநேகர் கேக்குறாங்க, இந்த பூமியில வாழ்றோம், அப்படிலாம் பரிசுத்தமா வாழ முடியாது, நம்ம உலகத்துல வாழ்றதுனால நம்ம பாவம் செய்வோம், நீதிமானா வாழ முடியாது, பரிசுத்தனா வாழ முடியாது, பரிசுத்த வாட்டியா வாழ முடியாது, அநேகருடைய குரல்கள் இதுதான் இருக்குது. ஆனா அங்க எசேக்கியா சொல்ற, நான் மன உத்தமமா உங்களுடைய சமூகத்தில் நடந்தேன், மன உண்மையா நடந்தேன் ஆண்டவரே என்பதை நீங்க நினைத்தருளுங்க தேவன்ட்டு விண்ணப்பம் பண்றாரு எசேக்கியா. 4 குறிப்பிடப்பட்டாச்சு. நீ செத்து போயிரு, உன்னுடைய வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி, நான் உன்னுடைய மரணம் சம்பவிக்க போதுன்னு சொன்ன உடனே சுவர்புறமாய் திரும்பி, அல்ல அதுக்கு அடுத்த முந்தின வசனம் இருக்கு, சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை உமக்கு பார்வைக்கு நான் நலமானதான் செஞ்சேன், உமது பார்வைக்கு நான் கேடாதன ஒன்றும் செய்யல ஆண்டவரே, அதனால என்ன நினைத்தருளும் ஆண்டவரே, நான் எந்த கேடு செய்யல, நான் எந்த தீமை செய்யல, அதனால என்ன நினைத்தருளுங்க என்று சொல்லி எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அங்க சட்டன பதில் வருது. அங்க தானியேலுக்கு வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது போல இங்க எசேக்கியாவுக்கு ஜெபம் பண்ண அடுத்த செகண்ட் இங்க பதில் வருது. 5வது வசனம், நீ ஏசாயா 10:4வது வசனம், அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்கள் அநேகர் சொல்லுகிற காரியம், சிஸ்டர் நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், சிஸ்டர் நான் எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறேன், நான் எவ்வளவோ உபவாசம் இருக்கிறேன், கர்த்தருக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், என் குடும்பத்துல நான் விடுதலை இல்லையே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா?
கர்த்தருக்கு முன்னாடி மன உத்தமமா இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? அவருடைய பார்வைக்கு நீங்க நலமானதை செய்யறீங்களா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் லேட் ஆகி கொண்டிருக்கிறதா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களை நீங்க செய்தீங்க? கர்த்தருக்கு உண்மையா இல்லாத காரியங்கள் என்ன இருக்கு? அங்க எசேக்கியா சொல்றார், நான் என்னைக்கு சொல்றேன், உடனே பதில் வரணுமா? இன்னைக்கு சொல்லுவாங்க லேட்டா கர்த்தர் காரியத்தை கேட்கிறார்கள், லேட்டா செய்யறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சீர்கேடு நம்மகிட்ட இருக்குது, ஏதோ ஒரு சீர்கேடு நம்மள்கிட்ட இருக்குது என்று வேதவசனம் சொல்கிறது. எசேக்கியா மன உத்தமமாய் மன உண்மையுமாய் தேவனுக்கு முன்பாக இருந்ததினால், கர்த்தரின் பார்வைக்கு எப்போதுமே நலமானதை செய்து கொண்டிருந்ததினால், வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை எங்கேயும் வெளிப்பட்டு விட்டது. உடனே ஆண்டவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டே எசேக்கியா, உன் கண்ணீரை கண்டே எசேக்கியா அப்படின்னு சொல்லி கர்த்தரே வார்த்தை கொடுக்கிறார். இந்த நாட்களிலே உடனுக்குடன் பதில். உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டுமா? உங்களை பரிசோதியுங்கள். எந்த விஷயத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது, எந்த விஷயத்துல கர்த்தருக்கு உண்மை இல்லாத காரியங்கள் இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். வீட்டுல வறுமை, நோய், இப்படிப்பட்ட பல இன்னைக்கு நான் மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் ஒரே வார்த்தை உணர்த்தி கொடுத்தார். இங்க எசேக்கியாவை நம்ம இப்போ உள்ள இதுல காலத்துல பார்க்கும்போது எசேக்கியாவை டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எசேக்கியாவுக்கு மரணம் கேன்சர் வியாதின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க, எனக்கு தெரியல. எசேக்கியாவுக்கு அந்த வியாதி அவரு மரணம் முடிஞ்சு அப்படிங்கிற நேரத்துல கர்த்தர் போய் ஏசாயாவை விட்டு கர்த்தர் சந்திக்கிறார். இந்த நாட்களில் உங்க வீட்டுக்கு தேவன் வர ஆசையாக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு உங்கள் மனதை திறந்து கொடுங்கள். தேவனுக்கு முன்பாக மன உத்தமமாயிருங்கள், உண்மையாக இருங்கள். தேவனுக்கு பிரியமான செயல்களை எப்பவும் செய்யுங்கள். அதான் தாவீது பக்தன் சொல்லுவார், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று வேதவசனம் சொல்கிறது. எப்பொழுது பயந்திருக்கிறவன் பாக்கியவான், கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இந்த நாட்களிலே டாக்டர்ஸ்கள் கைவிட்டு கேன்சர் பேஷண்டா இருக்கலாம், ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளா இருக்கலாம். உங்களை சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எதுல நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கலாம். தேவனுடைய பாதத்துல பேசப்பா, நான் எந்த காரியத்துல உங்களுக்கு பிரியம் இல்லாம இருக்கிறேன், எந்த காரியத்துல நான் உண்மை இல்லாம இருக்கிறேன், எனக்கு சொல்லுங்கப்பா, உடனே நான் கிளியர் பண்றேன்னு சொல்லி நீங்க தேவனிடத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்க. உங்களை தாழ்த்தி கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கே எசேக்கியா தன்னை தாழ்த்தின பொழுது அங்கே தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை துடைத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவருக்கு 15 வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்தார். இந்த நாட்களிலே பலவீனங்கள் இருக்கலாம், மரண படுக்கைகளா இருக்கலாம். ஒரு கணம் உங்களை நீங்கள் சோதித்து பார்த்து அதற்கு பிறகாக நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்கள் ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு ஜெபத்தை கேட்டது போல உங்க ஜெபத்தை கேட்பாரு. எப்படி இருந்தா கேட்பாருன்னா, நாங்க வசனம் சொல்லி மன உத்தமம் உண்மை அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஆண்டவர் ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறாரு, சீஷர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அங்க நித்திரையா இருந்தார் என்று போடப்பட்டிருக்குது. ஆண்டவர் நித்திரையை பண்ணுகிறார். ஆண்டவர் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடல் கொந்தளிக்குது, அவ்வளவு பெரும் காற்று, படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதா அவ்வளவு பெரும் காற்று அடிக்குது. ஆண்டவர் போட்ல தூங்கிட்டு இருந்தாராம். அநேகருடைய வாழ்க்கையில அநேக ஜெபங்கள் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா எந்த சத்தமும் இல்லை. ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார் சிஸ்டர், ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார், என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் நித்திரை பண்ணுகிற தேவன் அல்ல. அந்த இடத்தில் சீஷர்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்படியாக அங்கே கடலில் அலை வந்து கொண்டிருக்கிறது, அங்கே பெரும் காற்று உண்டாய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நித்திரையா இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். 26வது வசனம், அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
ஒரு விஷயம் அந்த இடத்துல சீஷர்கள் செய்தது ரொம்ப நல்ல விஷயம் செய்தார்கள். நித்திரையா இருந்த ஆண்டவரை போய் எழுப்புறாங்க பாருங்களேன். ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சிங்க, நாங்க மடிஞ்சு போகிறோம், நாங்க சாக போகிறோம், எங்களை நீங்க ரட்சிங்க ஆண்டவரை தூங்க விடாம எழுப்புறாங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவர் உணர்த்துற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இருக்க விடாதீங்க ஆண்டவரை. ஒரு நிமிஷம் கூட அவர் இருக்க விடக்கூடாது. எனக்கு அதை செய்யுங்க, இதை எனக்கு வேண்டிய காரியங்கள். நான் இன்னைக்கு சொல்லுவேன், பெரும் காற்று பெரும் அலை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலரெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில பின்மாற்றத்திலே போயிருக்கிறாங்க. என்ன ஆண்டவரை கும்பிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. சிலவங்க எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்களுக்கு பின்னாடி போவாங்க. சில காரியங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரு. ஆனா ஏதாவது ஒரு காரியங்கள்ல ஆண்டவர் மௌனமா இருக்கும் பொழுது இவர்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி பின்மாற்றத்துல போகக்கூடியவர் அனைவர்கள் இருக்கார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே சீஷர்கள் படவில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் போய் அவரை தூங்க விடாதபடிக்கு, எழுமுங்க ஆண்டவரை, இப்படி கடலும் காற்று கொந்தளிச்சுட்டு இருக்கு, நீங்க உங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் தூங்கல, அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறதற்காக போய் படுத்து கிடந்தார். அதனால ஆண்டவர் எழும்பி அதுதான் கேட்கிறாரு, ஏன் நானும் போட்டுல தானே இருக்கிறேன், செத்தா நானும் கூட சேர்ந்தானே சாவேன், நான் ஒரு மனுஷ ரூபத்துல வந்தேன், செத்தா நானும் கூட சேர்ந்தானே சாவேன், நான் உங்க கூட தானப்பா இருக்கிறேன், ஏப்பா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏப்பா இப்படி கொந்தளிக்கிறீங்கன்னு கேட்டு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து அதட்டுகிறார். இயேசுவின் நாமத்தினால் அட்டங்கு என்று சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனை நோக்கி பாருங்கள். மன உத்தமும் உண்மையுமா இருந்து அவருக்கு பிரியமானதை செய்து தேவனை நோக்கி பாருங்கள். காற்றும் கடலும் அடங்கும். போற பிரச்சனைகள், மனிதர்கள் எழும்பி வருவார்கள், பிரச்சனையை கொண்டு வருவார்கள், சம்பந்தமே இல்லாம பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். அதுதான் புயல் காற்று, சூறாவளி காற்று. இப்ப பலவீனங்கள், வீட்டுல வறுமை, கஷ்டம், நஷ்டம், இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வருகிறது என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். முதலாவது நம்ம எல்லாமே நிதானித்தறிந்து சோதிக்கப்படும். நம்மளை சோதித்து பார்க்கணும், என்ன காரியங்கள் நம்மள்கிட்ட சீர்கேடுகளா இருக்கிறது என்று சோதித்து பாருங்கள். பார்த்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது காற்றும் கடலும் அமர்த்தப்படும். அதை தேவன் பார்த்து அதட்டுவார். நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் ஊழல் போய் உட்காராதீர்கள், அதட்டுங்கள், சாத்தானை அதட்டுங்கள். வறுமையை கொண்டு வருகிறது பிசாசு தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. பலவீனத்தை கொண்டு வருகிறது பிசாசு தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம வீட்டுல ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு வருகிறது பிசாசு தான். மரண வியாதியை கொண்டு வருகிறது பிசாசு தான். அதனால அத பிசாசை பார்த்து அதட்டுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் அதட்ட அது உங்களை விட்டு மாறி போகும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஒரு வசனம் இருக்கு, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படித்திருங்கள், அப்புறம் பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசு எதிர்த்து நின்று அவன் போக மாட்டான். அதனால முதலாவது தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்து அவருடைய என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் அகற்றி விட்டு அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டு பிசாசு அதட்டும் பொழுது அவன் ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்கிறது. இங்கே அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அமர்த்துகிறார். அமர்த்தினோடனே அங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை எதை குறிச்சு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க. சோதனைகள் வந்தா ஹாப்பியா இருங்க. எல்லாருக்கும் சோதனைகள் வரக்கூடியதா, எங்களுக்கும் சோதனைகள் வருது, பாடுகள், நெருக்கங்கள், நிறைய காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கண்டிப்பா அவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டாரு. வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் போல வரும், அவமானப்பட்ட சூழ்நிலைகள் போல வரும். இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு கர்த்தருடைய பிள்ளைகளே. இது ஆவியானவர் சொல்ல உந்துறதுனால நான் இதை சொல்றேன். இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய கடன் பாரங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சு. திடீரென்று கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், நாங்கள் ஊழியத்துக்கு வந்து விட்டோம். அதனால் கடன் பாரங்கள் இருக்கிறது, நெருக்கங்கள் சூழ்ந்து வருகிறது, அவமானம், நிந்தை, அவ்வளவு வேதனையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும். ஆனால் நாங்க நோக்கி பார்க்கிறது ஒருவரைத்தான். அவர் அழைத்தார், அவர் அழைத்தவர் நடத்துவார், வெட்கப்பட விடமாட்டார் என்கிறது எங்களுக்கு தெரியும். கடன் வாங்கினவர்கள் நீ எங்களை ஏமாத்திட்டு போயிட்ட, இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் வருகிறது. ஒருவேளை கர்த்தர் இந்த பாதையில் எங்களை நடத்துகிறார். ஆனால் நிச்சயமாய் நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள்
எந்தெந்த ஆட்கள் அவமானப்படுத்தினார்களோ, எந்தெந்த மனிதர்கள் அவமானப்படுத்தினார்களோ அவ்வளவு பேருக்கு முன்னாக போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அந்த கடன்கள்லாம் அடைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அவர்களுக்கு முன்பாக போய் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை தைரியப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்களுக்கு வந்த அவமானங்களுக்கும் உமிழ்நீருக்கும் அளவே கிடையாது. அவ்வளவு காயப்படுத்தினார்கள், அவ்வளவு நிந்தையான சொற்கள் பேசினார்கள். பாடுகள் தானே கிறிஸ்தவ நிமித்தம் பாடுகள் பட்டால் சந்தோஷமாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பயந்து போய் மூலையில உட்காராதீங்க. அங்க இருந்து நிறைய கடன் பாரங்கள் இருக்கிறது, நிறைய கடன் பாரங்கள், கடன் சுமையோடு இருக்கிறீர்கள். பயப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனைக்காக பிரேயர் பண்ணுங்க. கடன் பிரச்சனைக்காக நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் கடன் பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஒரு நாள் அதான் அங்க ஆகார பத்தி நம்ம பார்த்தோம். வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டு அங்க தண்ணி எதுவும் இல்லாத சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவர் அங்க இறங்கி வந்தாரு பாருங்களேன். அதே மாதிரிதான் நம்ம வனாந்தர பாதை எதுவுமே இல்ல, வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, அங்கதான் வருவார் அவரு. ₹1 கூட இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளை. ₹1 ஊறுகாய் வாங்குறதுக்கோ, கஞ்சி வச்சு குடிக்கலாம், அடுப்புல கஞ்சி வச்சு குடிக்கலாம்னு சொல்லி கஞ்சை போய் பார்க்க, அரிசியை பார்த்தா அரிசி இருக்காது, போய் ஏதாவது ஒரு ஊறுகாய் ஏதாவது வாங்கி தொட்டுக்கலாம்னா எதுவுமே. உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற விதம் தான் அது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பட்டினி போடல. பட்டினி யாரை கொண்டாகிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறார். யாரை கொண்டாகிலும் உதவி கொண்டிருக்கிறார். நம்ம அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். பார்க்குள்ளது அவர் செய்வாருங்கிறது விசுவாச ஓட்டம், எங்களுடைய ஓட்டம். அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதுவுமே இல்லாத சூழ்நிலைகள், யாரை கொண்டாயிலும் கர்த்தர் அந்த உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் செய்வார். வெட்கப்பட விட மாட்டார், பட்டினி போட மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை நடத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களையும் அவர் நடத்தி சொல்லுவார். அப்பத்துக்கும் தண்ணிக்கும் இறந்து திரிவீர்கள் என்கிற வார்த்தைகள் வரைக்கும் என் காதுகளில் வந்தது. நீ இந்த ஊழியம் செய்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த ஊழியம் செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. தகுதி இல்லாத குப்பை மேடுகள், பாதாள சாக்கடைகள் இப்படி கிடந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு செய்யாத பாவங்கள் இல்லவே இல்லை. அவ்வளவு பாவத்துல உளையான சேற்றில் உழன்று கொண்டு இருக்கிறவர்களை தான் தேவனாகிய கர்த்தர் தொட்டு தூக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? எனக்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும்? என்னை படைத்தவர், என் பாவத்தை கழுவுனவர், என்னை சுத்திகரித்தவர், என்னை பரிசுத்தமாக்குனவர், என்னை அபிஷேகித்தவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கிற ஒரு கட்டளை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. காற்றும் வரும், கடலும் வரும், சூறாவளி வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். அதட்டி போடுவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம நோக்கி பார்க்கிறது யார? அவரை மட்டும்தான். மனிதர்கள் எழும்பி வரலாம், பிசாசுகள் எழும்பி வரலாம். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தை மட்டும் பற்றி பிடிப்போம். பாக்கி உள்ளதை அவர் பார்த்துக் கொள்வார். வறுமையா, கடன் பிரச்சனையா, நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கடன் பாரத்தினால எங்களுக்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நாங்க விஷம் வாங்கி குடிச்சு சாக போலான் இருந்தோம். இப்படியெல்லாம் பட்ட சூழ்நிலைகள் உருவாகுகிறது. ஆனால் நான் சொல்றேன், விஷம் வாங்கி குடிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அப்படி அனுமதிக்கல. உங்களை கொண்டு பல பேருக்கு சாட்சி பகர வைப்பார் ஆண்டவர். இன்னைக்கு கடன் பிரச்சனைனால ஒருவேளை ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? செய்யாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஒரு சாட்சியை நிறுத்த போகிறார். அதனால எந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் குப்பையில தூக்கி போட்டுட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள். நாங்க எல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்தாச்சு சிஸ்டர், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சடனா உங்க வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கும் பாருங்களேன். நித்திரை பண்ணுகிறது போல இருக்கிறதா? ஏசப்பா கண்டுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாச பரீட்சை இது உங்களுக்கு. உடனே போய் ஏதாவது செஞ்சிடாதீங்க. பொறுமையாய் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவர் தரும் அளவும் சோர்ந்து போகாத அளவுக்கு விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்கள். கடன் பிரச்சனை எத்தனை சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். சட்டன கடன் பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு செகண்ட் போதுங்க அவருக்கு. அப்ப ஏன் சிஸ்டர் என்ன இவ்வளவு தூரம் காத்திருக்க சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
உடனே கொடுத்துட்டா நம்மள கையில பிடிக்க முடியாது இல்லையா? இப்ப கர்த்தர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கடை இருக்குது, ஏதாவது ஒரு நபர்களை கொண்டு அந்த கடன் பிரச்சனையில நமக்கு சந்திச்சுட்டாருன்னா நம்மள கையில பிடிக்க முடியாது. நமக்கு 2 கால் ஆயிரம் 3 அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் ஆயிரும். அந்த கடத்தை ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எது இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை கொண்டு லட்சாதி லட்சம் மக்களுக்கு சாட்சியா உங்களை கொண்டு நிறுத்த போகிறதற்காக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 20:32 வசனம். அந்த இடத்துல கர்த்தர் கேட்கிறாரு, மக்களே நான் என்ன செய்யணும்? அந்த நாட்கள்ல கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் உங்களுக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. நாட்கள்ல கர்த்தர்கிட்ட நம்ம இவ்வளவு நாள் நீங்க கேட்டது ஓகே இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னைக்கு கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அவரு கேட்கற இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நாட்கள்ல கேட்கிறாரு. அங்க கேட்டாரு. நம்ம இதை வாசிப்போம். மத்தேயு 20:32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, குருடர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கர்த்தருடைய செவிகள் விழுந்துச்சு, விழாமல்லாம் இல்ல, கர்த்தருடைய செவிகள் விழுந்துகிட்டே இருக்குது. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய செவிகள் அது கேட்குது. ஆனா சுற்றி இருக்கிறவர்களே பேசாத, வாய மூடு அப்படின்னு சொல்லி அதட்டும் பொழுது அதையும் தேவன் கேட்டிருப்பார். அவர்கள் அதட்டுறாங்கல்ல, அதையும் தேவன் கேட்டிருப்பார். இவர்கள் கூப்பிடுறதையும் கேட்கிறார், அவர்கள் அதட்டுறதையும் கேட்கிறார். ஆனாலும் அந்த குருடர்கள் விட்டவில்லை. இன்னும் சத்தமாய், தாவீதின் குமாரனே உங்களுக்கு இறங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள் என்று வேதவாசனம் சொல்லுகிறார். அதிக சத்தமாய். நாட்கள்ல பிசாசு சொல்லுவான், இவ்வளவு நாள் நீ ஜெபம் பண்ணி என்னத்த கண்ட? நம்ம சுற்றுப்புறத்தார் சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவரை தேடி நீ என்னத்த கண்ட? விட்டுரு, என் மதத்துக்கு வந்துரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுக்குள்ள கூத்தாடுவோம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசாதிருக்கும்படி பிசாசான ஆட்களை கொண்டு அமர்த்துவான். பிசாசே வந்து பேசுவான். இல்லை, இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிடும் பொழுது இயேசு நின்றார் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு நிற்க வேண்டுமா? கூப்பிடுங்கள், விட்டாதிருங்கள், கூப்பிடுங்கள். இத்தனை பண்ணுகிற போல சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது, விட்டுறாதீங்க, கூப்பிடுங்கள், இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள். இயேசு உங்கள் அருகில் நிற்பார். வந்து நின்று உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாட்கள் கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை நீங்கள் தேவனுக்கு சொல்லுங்கள். இந்த நாட்களில் அற்பமும் குப்பையும் பேதையுமான என்னை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஏசப்பாட்ட முழங்கால் நின்று, ஆண்டவரே இந்த நாட்களில் வார்த்தை தந்தீரே, என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை தேவனிடத்தில் கேளுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், கேட்காதவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். விசுவாசங்களை தூக்கி குப்பையில போடுங்க. விசுவாசம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகாது. விசுவாசம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யாது. விசுவாசம் நீங்க கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள விடாது. அது ஒரு பொல்லாத அசுத்தாவி. அவிவிசுவாசங்கிறது. அதை மாற்றிவிட்டு நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பாதத்திலே போய் உட்காருங்க. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் விசாரிக்கிற தேவன். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அவர் விசாரிக்கிற தேவன். மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கர்த்தர் இந்த நாட்கள் கேட்கிறார். அந்த குருடர்கள் நாங்கள் பார்வையிட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அங்க பார்வை தேவன் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். அதே மாதிரி இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாட்களில் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா நிச்சயம் எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 50-51 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 6 ஸ்தோத்திரம். ஆமென். மார்க் 6ஆம் அதிகாரம் 50-51 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கலக்கம் அடைகிறார்கள். இந்த நாட்களில் எதை பார்த்து கலக்கம் அடைகிறார்கள்ன்றதே தெரிய மாட்டேங்குது. கர்த்தர்ட்ட கேட்டு ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளாத ஒண்ணு ஒரு கலக்கம், பயம்,
திகில் நம்மளை சூழ்ந்து கொள்கிறதா? நம்ம கூடயே தான் அவர் இருக்கிறாரு, நம்ம படவுல தான் அவர் இருக்கிறாரு, நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படுறோம்? எதுக்கு திகில் அடைகிறோம்? நம்ம பட்டினியா இருக்கும்போது அவர் பார்த்துட்டு இருப்பாரா? பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. நம்ம வியாதியா இருக்கும்போது நம்ம கூட இருந்து நம்மளை கவனிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கிற எல்லா மனிதர் நாட்கள் அநேக இடங்களில் நடக்கிறது. பெத்த தாய், பெத்த தகப்பன், நம்ம கண் பார்வைக்கு படுகிறவர்களை அனாதையாய் விட்டு கொண்டு போய் கிறிஸ்தவர்கள் விட்டு கொண்டு போய் இருக்கிறார்கள். கவனிக்க மாட்டேங்கிறாங்க. கவனிக்காம அநேகருக்கு போய் இன்னும் அநேக சேவைகள் செய்கிறாங்க. நம்ம தாய் தகப்பனுக்கு தான் முதலாவது நம்ம கடமைகளை செய்யணும். அவர்கள் எவ்வளவு கலக்கமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நம்ம கை கால் நல்லா இருக்குது, அப்படித்தானே? நம்ம சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், நல்லா சாப்பிடுறோம், ஓடுறோம், சாடுறோம், எல்லாம் நடக்குது. அவங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க தான். அவங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க. இன்னைக்கு அவங்க பலவீனப்பட்டு வியாதியாய் கிடக்கும் பொழுது நாம் அவர்களை கவனிக்க வேண்டும். நாளைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படி வரும் பொழுது நம்மளை கவனிக்கிறதுக்கு அப்ப ஆட்கள் வச்சிருப்பாரு ஆண்டவர். நீங்க இன்னைக்கு நீ எதை விதைக்கிறியோ அதான் அறுப்பன் வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு தாய் தகப்பனை கவனிக்காம உதாசீனப்படுத்தக்கூடிய வாழ்க்கை பின்பு ரொம்ப சங்கடத்துக்குள்ளாய் ஆகிவிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை கவனியுங்கள். கவனிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள், துக்கமான செய்திகள், துக்கமான காரியங்கள் நேரும் பொழுது கர்த்தர் ஆதரவாயிருப்பார். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை அதட்டுவார், போராட்டங்களை அதட்டுவார். முதலாவது நம் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதனால கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதுங்க, கலங்காதிருங்கள். கலக்கம் வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில் கலக்கமே வேண்டாம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கலக்கம் வேண்டாம். இயேசு அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு கலக்கமோ, பயமோ, திகிலோ, மரண பயமோ வேண்டாம். தைரியமா இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளுகிறதற்கு முதலாவது நம்மளிடத்தில் தேவை பரிசுத்தம் இருந்தால் நாம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தேவ பலத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் அதுல 24, 25 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள அப்படி ஒரு, எப்படி சொல்றது, இவ்வளவு பிரச்சனைகளை பவுல் சந்திச்சிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 17 அதிகாரத்தை ஒரு வாட்டியாவது நீங்க இந்த 27 அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெரியும் அவருக்கு எவ்வளவு மரண பயம் வந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண திகில் வந்துச்சு, எவ்வளவோ வேதனைகள் வந்துச்சு. அவர் செய்த காரியங்கள், அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, போட்டில் இருந்த காரியங்களை நீங்க பாருங்களேன். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரைப்படுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினாலே மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. பவுல் பயப்படல பாத்துக்கங்க. சொறி மண்ணுல விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சொறி மண்ணுல விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பவுல் பயப்படல. கர்த்தருடைய பிள்ளைகளே, 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்களை செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுல நிறைய வசனம் இருக்கு பாத்துக்கங்க. அதுல எதுல அதுக்கு அடுத்து 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 14ஆம் ராத்திரி ஆன போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்தில் கப்பல்களுக்கு ஒரு கரையிலே கிட்டி வருகிறதாய் தோன்றிற்று. நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல நிறைய இதுல எப்படி சொல்லணும்னா, நாங்க விழுந்துட்டோம், படகுல விழுந்து இந்த கடல்ல விழுந்துருவோம், சொரிமணல விழுந்துருவோம், அப்படிலாம் பல சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனாலும் பவுல் பயப்படாதபடிக்கு தைரியமா இருந்ததுனால அவர்கள் கரை சேர்க்கப்பட்டார்கள். பல துன்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, பல பாடுகள். போட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் பவுல் தேவனுடைய மனிதன், அவர் வைராக்கியமா நின்றார். நாம் நிச்சயமாய் கரை சேருவோம் என்கிற ஒரு தைரியத்தோட இருந்தார். அவர்கள் கரை சேர்ந்தார்கள். கடைசி வசனத்துல அதுல போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 27:44 சொல்லப்படும், அவர்கள் கரை சேர்ந்தார்கள். பல கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் வருங்கத்துடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதபடிக்கு கரை சேர்க்க ஒருவர் இருக்கிறார். கரை சேர்க்க ஒருவர் நம்மோடு கூட வருகிறார். கரை சேர்த்து விடுவார் நம்மளை. அதனால கவலைப்படாதபடிக்கு உற்சாகமாயிருங்கள். எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியமாயிருங்கள். ஒருவேளை டாக்டர் கைவிட்டு மரண வியாதியாக இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க.
நீரே பாரும், நீரே கேளும் எசேக்கியா சொன்னாரு. அதே மாதிரி இந்த நாட்கள்ல கர்த்தாவே நீர் பாரும் அப்பா, நீர் கேளும் அப்பா, இவ்வளவு பாடுகள் படுகிறனே, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறனே, கடன்காரர்கள் இவ்வளவு அவமானமாக என்ன பேசுகிறார்கள் ஏசப்பா, நான் என்ன செய்யட்டும் அப்பா, கடன் வாங்கி விட்டேன் அப்பா, மன்னிங்கப்பா. கடன் வாங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த நிமிஷத்துல கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா நான் கடன் வாங்கிட்டேன் ஏசப்பா, துணிகரமாய் கடன் வாங்கிட்டேன், வீடு கட்ட கடன் வாங்கிட்டேன், வாகனம் வாங்க கடன் வாங்கிட்டேன், ஆண்டவரே நிலம் வாங்க கடன் வாங்கிட்டேன் ஏசப்பா, நான் இந்த கடன் பாரத்தில் இப்ப மூழ்கி போயிருக்கிறேனே, என்னை விடுவிப்பார். எந்த ஒரு மனிதர் என்னை விடுவிக்க மாட்டாங்க ஏசப்பா, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடுமப்பா, இறங்கி வாங்கப்பா, என் கடன் பாரத்தை ஒரு விஷயாய் மன்னிங்கப்பா, நான் வாங்கின கடத்தை அழிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை கேட்கிறார், மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்கிறார், தேடுகிறார். கர்த்தரிடத்தில் நாட்களில் ஒப்பு கொடுப்பீர்களாக. கர்த்தர் உங்களை கேட்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்கள் உங்களை பார்த்து கேட்கிறார். கர்த்தரிடத்திலே உங்களுடைய காரியங்களே சொல்லுங்கள். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை சொல்வது போல இந்த நாட்களில் தகப்பனை நோக்கி பார்த்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். முதலாவது உங்களை சீர்படுத்தி தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிள்ளைக்கு என்ன தேவை என்பது தகப்பன் அறிந்திருக்கிறார். தகப்பன் இந்த குழந்தைக்கு ஏற்ற பொருட்கள் விளையாட்டு ஜாமானங்களை தான் அங்க ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். குழந்தை இப்போ ஒரு தகப்பன் ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கை குழந்தை நம்ம அப்பாட்ட என்ன கேட்பாங்க? அப்பா எனக்கு இந்த விளையாட்டு ஜாமான் வாங்கி தாங்கப்பா, எனக்கு அது இந்த இது குழந்தைக்குரிய காரியங்கள் தானே, அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி தாங்கப்பா, அப்படிப்பட்ட குழந்தைத்தனமான காரியங்கள் கேட்பார்கள். ஆனால் வளர்ந்தவர்கள் இப்போ ஒரு கல்யாணம் கட்டி கொடுத்தவங்க ஒரு தகப்பன்ட்ட என்ன கேட்பாங்க? அப்பா அது செய்யுங்கப்பா, இது செய்யுங்கப்பா அப்படின்னா அதிகாரமா கேட்பாங்க. அப்படித்தானே, எனக்கு அதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்க. ஆனா குழந்தைகளுக்கு அப்படி கேட்க தெரியாது. குழந்தைகள் அழுதுகிட்டு அப்பா எனக்கு அதை வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்க, சாக்லேட் வாங்கித்தாங்க, பொம்மை வாங்கித்தாங்க, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். ஆனா வளர்ந்தவர்கள் தேவனிடத்தில் என்ன கேட்பார்கள் என்றால் உயர்தரமான காரியங்கள் கேட்பார்கள், உயர்தரமானது கேட்பார்கள். விளையாட்டு ஜாமான்கள் கேட்க மாட்டார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? கேளுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். நிச்சயமா நீங்க கேளுங்க. இந்த மெசேஜை நீங்க கேட்கிறீங்க இல்லையா, இந்த மெசேஜ் கர்த்தருடைய வார்த்தையா உங்களிடத்தில் புறப்பட்டு வருகிறது. நீங்கள் மண்டியிட்டு, ஆண்டவரே எனக்கு இது தேவை, என் குடும்பத்தில் என் கணவனால் பிரச்சனை, என் கணவன் குடித்து விட்டு வந்து அடிக்கிறான், என் கணவனுக்கு குடிப்பழக்கம் மாறவில்லை, அது ஒரு சாபக்கேடு. குடும்பத்துல ஒரு கணவன் குடிக்கிறானா அது ஒரு சாபம். அந்த சாபத்தை தொலைக்கிறதுக்காக தான் தேவன் வந்தார். நீங்கள் சாபத்தை கடிந்து கொண்டு ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சாபம் உங்களை விட்டு மாற வேண்டுமா? முதலாவது கணவன் மனைவிட்ட ஏதாவது காரியங்கள் திருத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கணவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். சுத்திகரிச்சு கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பா மனைவி மாறுவா. அதே மாதிரி கணவன் குடிக்கிறானா, எந்த ஒரு தவறான காரியங்களில் இருந்தாலும் மனைவி மண்டியிட்டு தேவனுடைய பாதத்தில் அழுது கெஞ்சும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். அவர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அதனால நீங்க இந்த நாட்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு இது செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பாடுகளை பார்த்து பயப்படாதீங்க. சாத்தான் பலவிதமான தீக்கணைகளை கொண்டு போடுவான். உன் புருஷன் செத்து போவான், உன் மனைவி செத்து போவா, உன் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துரும், உன் சுற்றுப்புறத்தாருக்கு இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற காரியங்களை கொண்டு வருவான். பயப்படாதீங்க. அவன் பயப்படுத்தக்கூடியவன் தான், பொல்லாத அசுத்தாவி. அதை பயப்படாதீங்க. நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. நீங்கள் இதோ சோதிக்கப்படுற பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதீர்கள். நம் தேவன் உயிருள்ள மெய்தேவன், பேசும் தெய்வன். அவர் கல்லோ மண்ணோ இல்ல, அவர் பேசும் தெய்வம். நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்க, அவர் நிச்சயமா உங்களிடத்தில் பேசுவார். நம்மளை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே, நான் உன் கூடத்தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? நம்ம பக்கத்திலேதான் இருக்கிறாரு. ஏன் இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளே இருக்கிறாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. எந்த ஒரு காற்று புசல் எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். இன்னொரு காரியம் இருக்குது நீதிமொழிகள்ல,
நமக்கு பயப்படும் காரியம் புசல் போல் வரும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கணும்னா நாம் அவருக்கு கீழ்ப்படியணும் என்று வேதவசனம். நீங்க நீதிமொழிகள் படிப்பீங்களா? அதான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பயப்படும் காரியம் புசல் போல் வரும் பொழுது தேவன் நமக்கு துணை என்று அதை எதிர்த்து நிற்க நமக்கு பலத்தை தர வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், நம்மளை சோதித்தறிய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால நாம் அதிகாலையில ஜெபம் பண்றதோ இல்லைன்னா 24 மணி நேரம் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறதோ எல்லாமே செய்ய வேண்டும். ஆனாலும் நம்மளை சுத்திகரிக்காம போய் தேவனுடைய பாதத்திலிருந்து ஆண்டவரே தாரும் தாரும் என்றா தரமாட்டாரு. அதனால குருடர்கள் கேட்டது போல தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடும் பொழுது சுற்றி இருந்தவர்கள் அதட்டினார்கள். இனி கூப்பிடாத, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொல்லுவார்கள். இல்ல, இனித்தான் நீ ஆரம்பிக்கணும், இனித்தான் நாம ஆரம்பிக்கணும். இவ்வளவு நாள் ஒருவேளை கண்ணீர் வெடிச்சு இப்படிலாம் இருந்திருப்போம். இனி ஆரம்பிங்க, கூப்பிடுங்க, சத்தமாய் கூப்பிடுங்க. கூப்பிடும் பொழுது அவர் நிற்பார். அவர் நின்று நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதுல நீங்க கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் விசாரிக்கிற தேவன், நம்மளை தேடுகிற தேவன், நமக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன், அதே விட நிச்சயமாய் நம்மளை சுத்திகரிக்கிற தேவன். அவரு நம்மளை சுத்திகரித்து தான் நமக்கு பதில் கொடுப்பாரே தள்ளி மத்த மாதிரி அதை நமக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம இவ்வளவு நாளா நீங்க காத்து கிடந்து உபவாசம் இருந்து அதை செஞ்சு இதை செஞ்சு நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஜெபிச்சிருக்கலாம். பதில் இல்லையா? அப்ப நீங்க உங்களை ஆராய்ச்சி பாருங்க. ஏதாவது மற்றவர்களுக்கு கெடுதலா நீங்க ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா? மற்றவர்களை கெடுத்து பேசி இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சொல்வேன், எனக்கு ஒரு பாஸ்டர் அம்மாவை தெரியும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தவர்களை பற்றி நான் வீட்டில் பேசும் பொழுது சாத்தான் வீட்டுக்குள்ளே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். அடுத்த நபர்களை பற்றி நான் வீட்டுக்குள்ளே பேசும் பொழுது அவன் சிம்மாசனம் போட்டு வீட்டுக்குள்ள காலு மேல காலை போட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவனா இருக்கிறான். அடுத்தவர்கள் குறை சொல்லுகிறது நமக்கு தேவை கிடையாது. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மெசேஜ் கொடுக்கறதே குறை சொல்றதா சொல்றாங்க. மெசேஜ் கொடுக்கறது நான் தனிநபரை ஆள் காட்டி நான் யாரையுமே இன்னார் தப்பு செஞ்சாங்க நாங்க சொல்லல. பொதுவா எத்தனை காரியங்கள் ஆவியானவர் உணர்த்துறாரோ அதை குறித்துதான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோமே தள்ளி மத்த மாதிரி இன்னார் தப்பு செஞ்சா நம்ம யாரையும் குற்றம் சாட்டுகிறது கிடையாது. நமக்கு அந்த வேலையும் கிடையாது. நமக்கு தேவை யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு போய் அந்த வார்த்தை விழுந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, குறை சொல்லுகிறது வேற, சீர்திருத்துறது வேற. குறை சொல்லுகிறதற்கும் சீர்திருத்துறதற்கும் சம்பந்தம் போடாதீர்கள். இப்ப அநேகர் குறை சொல்லுகிறார்கள் என்று குறை சொல்லவில்லை. குறை சொல்லாமல் அவர்களிடத்தில் ஏதாவது காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமா என்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தை தொட்டு அறிந்து வெளியே வருவார்கள் என்பதுதான் நம்மளுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதில் தேவனுடைய ஜனங்களே, அந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் எனக்கு ரொம்ப தொடப்பட்ட அந்த காரியங்களை நாம் செய்வோம். மற்றவர்களை பற்றி வீட்டிலிருந்து குறை சொல்ல வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், நமக்கு வளர்ந்து வர்ற ஜெனரேஷன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நம்ம அடுத்தவர்களை பற்றி குறைகள் பேசக்கூடாது. இந்த நாட்களில் ஒரு முடிவெடுத்து அதை செய்யாதிருப்போ நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். இன்னும் ஒன்று, அடுத்தவர்கள் நல்லா இருந்துட்டாங்கன்னா நமக்கு பொறுக்காது. ஒருத்தவங்க ஒரு நல்ல துணி எடுத்துட்டா பொறுக்காது. ஒருத்தவங்க நல்ல ஒரு கர்த்தருக்கு பிரியமா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தா பிடிக்காது. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம குடும்பங்கள சில ஆசீர்வாத குறைவுகள் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகுறதுக்கு காரணம் இதுதான் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இதுல என்ன காரியங்கள் நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாது இருக்கிறதோ அதை மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு விரோதமாய் புசல் போல் வருகிற காரியங்களை தேவன் நீக்கி அப்புறப்படுத்தி போடுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமைத்துக் கொள்ளணும் அப்பா. தகப்பனே, எந்தெந்த சிறு காரியங்கள் இருந்தாலும், தூசி போன்ற காரியங்கள் இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிடத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் எதனால் ஆசீர்வாத குறைவு, எதனால் வறுமை, எதனால் கடன் பாரங்கள், எதனால் நோய்கள், எதனால் பேய்கள், எதனால் உவாத்திரவங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டப்பா. ஆண்டவரே, அதில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அந்த கர்த்தாவை எல்லாவற்றை காலின் கீழே போட்டு நசுக்கத்தக்கதாய் கர்த்தாவை எங்களிடத்தில் காணப்படுகிற சீர்கேடுகள் எல்லாம் மாற்றி தகப்பனை நாங்கள் பிசாசு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில்
நேரத்தில் ஏசப்பா எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் தகப்பனே நாங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாங்கள் இருப்போம் அப்பா. எப்போது எங்க கூட இருங்கப்பா, எப்போது எங்க கூட இருங்க ஏசப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உரியது தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற இந்த பிள்ளைகள் அப்பா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் தகப்பனே இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரட்டும் சுவாமி. அதெல்லாம் ஒதுக்கி போடல ஏசப்பா. பலவீனங்களை மாற்றும், துக்கங்களை மாற்றும், கடன் பாரங்களை மாற்றும் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை சோர்வடைய பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் அப்பா. பிள்ளைகள் உற்சாகத்தினால் எழும்பி வரட்டும், ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து வரட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பிள்ளைகள் எழும்பி வரட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.